ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 8 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 8 டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்டெட் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது டெஸ்ட் நம்பர் 9. இதுக்கான போர்ஷன் என்ன அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். 10th ஸ்டாண்டர்டில் ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுக்கான போர்ஷன். ஃபஸ்ட்டு 3 லெசன், 4th லெசன்லேருந்து ஒரு சில கேள்விகள் இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த தேர்வு எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் கேள்வி காமிக்கும் போது சரியான பதில் என்னன்றதை கெஸ் பண்ணிக்கிறோம். நான் ஆன்சர் சொல்லும்போது சரியான நீங்கள் கெஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் இந்த தேர்வை நீங்கள் எழுதணும். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஆன்சர் 7516.6 கிலோமீட்டர் இருக்கும். இரண்டாவது கேள்வி, ராஜஸ்தான் சமவெளி ஆரவழி மலைத்தொடருக்கு மேற்கில் ஏறத்தாழ எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது? ஆன்சர் 1,75,000 சதுர கிலோமீட்டர். மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் உள்ள டேஸ் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி 1312 கிலோமீட்டர் நீளத்தையும் 98,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்டுள்ள வடிநிலத்தை கொண்டது நம்மளுடைய நர்மதை நதி. எந்த பீடபூமியில் உற்பத்தியாகுது? இதுதான் அதற்கான கேள்வி. ஆன்சர் அமர்கண்டாக் பீடபூமி. நாலாவது கேள்வி, செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் இந்த கூற்றானது சரி. ஐந்தாவது கேள்வி, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா PMKY அப்படின்றத இதோட ஷார்ட் ஃபார்ம் என்பது எந்த திட்டத்தை குறிக்கிறது? ஆன்சர் குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்த திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி, இந்தியாவில் பயிரிடப்படும் 2 முக்கிய தேயிலை வகைகளில் பூகியின் பிறப்பிடம் எது? அதாவது 2 முக்கியமான வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் பூகி. ஓகேங்களா? இன்னொரு வகை என்ன? உங்களுக்கான கேள்வி. அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பூகியின் பிறப்பிடம் எது? ஆன்சர் சீனா. ஏழாவது கேள்வி, டேஸ் மற்றும் டேஸ் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது? ஆன்சர் யுரேனியம் மற்றும் தோரியம். அணுசக்தி வேறு, அனல் மின் சக்தி வேறு. ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எட்டாவது கேள்வி, சேலம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1982 ஆண்டு தான் சேலம் எஃகு ஆலை நிறுவப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி யூனியன் பிரதேசமான டேஸில் குறைந்த பாலின விகிதம் 618 என்பது பதிவாகியுள்ளது. அதாவது 1000 ஆண்களுக்கு 618 பெண்கள் என்ற கணக்கு பதிவாகியுள்ளது. எந்த யூனியன் பிரதேசம்? ஆன்சர் டயூ டாமன். பத்தாவது கேள்வி, கம்பு என்பது டேஸை பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிர் ஆகும்? ஆன்சர் ஆப்ரிக்கா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்திய வனவிலங்கு வாரியம் 1952 IBWL இதோடைய ஷார்ட் ஃபார்ம் 1952 ஆண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு தான் இது இந்திய வனவிலங்கு வாரியம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு கேள்விகள் முடிவடையுது. மொத்தம் 10 கேள்விகள் கேட்டிருப்போம். 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்துக்கிங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கூடிய படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நீ எத்தனை மதிப்பெண்கள் எடுத்த அப்படின்றதையும் கேட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நிறைய கேள்விகள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கொஷினை வாயால் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள்.
பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டெஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் நிறையா ஆஃபர் பண்ண போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.